ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்கள். இந்த மரத்தோட பேர் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். ஆனால் இங்கே உள்ளவங்க இந்த மரத்தை சொல்கிறது என்னென்னா கசகசா ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. மரம் என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மரம் ஃபுல்லாக காயும் சின்ன சின்ன காய் விட்டு பூ விட்டு நல்ல மணங்க. இதுதான் லைட்டாக பழுத்துக்கிட்டு வருது இந்த பழம். ஒரு டைம் நான் பழைய ஒரு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய டைமு, நான் இப்போ இருக்கிற வீட்டுக்கு ஃபஸ்ட்டு முன்னுக்கு இருக்கக்கூடிய வீட்டில் தோட்டமாக நான் வச்சுருந்தேன். அந்த தோட்டத்தில் ஒரு சைடில் இந்த மரம் தானே வளர்ந்துருந்துச்சுங்க. அப்போ நிறைய பழம் பழுக்கும், நிறைய குருவிங்க வந்து சாப்பிடும். என் பசங்கள் பறித்து சாப்பிடுவாங்க, நானும் பறித்து சாப்பிட்ருக்கேன். அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது இல்லை. ஆனால் அந்த வீட்டில் நாங்கள் மாறி வந்துட்டு அந்த மரத்தை முறிச்சிட்டாங்க. இப்போ நான் பார்க்கக்கூடிய டைம் எனக்கு அந்த மரத்தோட ஞாபகம் தான் வந்துச்சு. மரம் ஃபுல்லாக பழங்க. இது எங்கே என்னன்னா பால் போடுற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி நட்டு விட்டுருக்காங்க. ஒரு நிழல் கூட மாதிரி இருக்குது அந்த மரம். அவ்வளோ அந்த வெயில் டைமெல்லாம் இது நல்ல ஒரு நிலத்தர மரம் மாதிரி இருக்குது. மரம் ஃபுல்லாக ஃப்ரூட்டுங்க. ஃப்ரூட்டு எல்லாம் பாருங்களேன் கீழே விழுந்து எல்லோரும் மிதிச்சுட்டு போயும். சைட்லாம் பாருங்கள் அந்த மரத்தோட நிழல் கொடை மாதிரி இருக்குங்க, அழகாக இருக்குது. ஒரு காலையில் எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிட்டுட்டு டெய்லி வருவேங்க. ஒரு கையில் பறிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். யாரும் எனக்கு தெரிஞ்ச இடம் என்னன்னால நான் பறித்து சாப்பிட்டுட்டு வருவேன். இங்கே பாருங்களேன் அடுத்த இடத்துல இது என் கண்ணில் அவங்க படுறாங்களா இல்லைன்னா அவங்கள தேடி நான் போகிறேனான்னு எனக்கு தெரியலங்க. தானே ஒரு இடத்துல ஒரு கிளை இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு செடி. இது நம்ம இன்டோர் செடியாயிட்டு நம்ம வளர்த்தக்கூடிய செடி. ஒரு துண்டு அப்படியே கீழே விழுந்து கிடந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வேரோடு பிடுங்கி போட்ட அந்த செடி நான் உங்களுக்கு ஒரு கிரவுண்டில் நான் காமிச்சிருப்பேன், ஒரு மல்லிப்பூ வெரைட்டின்ட்டு. அது முளைச்சி வந்துகிட்டு இருக்குங்க. மழை இப்போ பெய்யுது பார்த்தீங்களா, அதனால முளைச்சி வந்துகிட்டு இருக்கு. இந்த செடியை பாருங்களேன், இதுவும் ஒரு இட்லி பூ மாதிரி பூக்கக்கூடியது. அந்த கிரவுண்டுக்குள்ளே தான் கண்ணில் பட்டோன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இதுவும் ஒரு பூ வெரைட்டி தான், பூ பூக்கக்கூடிய வெரைட்டி. அதனால் பிடுங்கிடலாம் சொல்லி அதையும் பிடுங்கிட்டேன். பாருங்களேன் இந்த 2 செடி எனக்கு இன்னைக்கு கிடச்சது. நானாக தேடி போகலங்களா, அது ஏன் கண்ணில் பட்டுருதுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டேன். இடம் இல்லைனாலும் ஏன் தான் தெரியல, அவ்வளோ ஆசை அதுங்க மேலே எடுத்துகிட்டு வந்து நட்டுறணுங்கிற மாதிரி. செடி பைத்தியம். அதனால தான் வேறு என்ன சொல்கிறது. நைட் ஆனால் கடையில் இருக்கக்கூடிய டைம் கோயிலேருந்து ஊர்வலம் போனாங்கங்க. எங்கள் கடைக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது லாஸ்ட் எண்டில். அந்த சர்ச்சில் இருந்து ஊர்வலம் வந்தாங்க. இந்த ஊர்வலத்தை பார்க்கக்கூடிய டைம் ஊர் ஞாபகம் தான் வந்துச்சு. ஊரில் கோயிலில் திருவிழா நடந்தாலும் அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டெல்லாம் ஊர்வலம் போவாங்க. இதை பார்க்கக்கூடிய டைம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இதுக்கிடையில் கொட்டி அதெல்லாம் போகக்கூடிய டைம் எல்லாம் ஊரில் கல்யாணத்துக்கு போனது, கோயில் திருவிழாவில் கொட்டுறது, இந்த சவுண்டெல்லாம் தான் எனக்கு அப்படியே நினைவுக்கு வந்துட்டு போயிடுச்சு. பாருங்களேன் பார்க்கக்கூடிய டைம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கக்கூடிய டைம். அதுவும் இந்த ஊர் நினைவு எனக்கு அடிக்கடி வருதுங்க. இப்போ ஏன்னா இந்த ஸ்கூல் லீவ் பார்த்தீங்களா பசங்களுக்கு,